ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தீனா. இந்திய வளர்ச்சிக்கு பெரும்பங்கு அளிக்கிறது நம்மளோட பொருளாதாரத்தை பெரும்பங்கு அளிக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற தொழிற்சாலைகள் மூலயமா தான் அதிகப்படியான நம்மளுக்கு வருவாய் வருது, அரசாங்கத்துக்கு வருவாய் வருது. அதையும் தாண்டி நம்ம வருவாயை மட்டுமே பார்க்குறோம், அதனால் ஏற்படும் இழப்புகளை யாரும் பார்க்குறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்திங்கன்னா ஒரு சிப்கார்டு அமைப்பு தொழிற்சாலைகள் இருக்கும். சிறு கம்பெனிங்க, பெரிய கம்பெனிங்க, அந்த மாதிரி சின்ன முதலீடு செய்த கம்பெனிகள், பெரிய முதலீடு செய்த கம்பெனிகள், அந்த மாதிரி நிறைய இருக்குது சுற்று வட்டாரங்களில். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்தியா எப்படி சொல்கிறது, மேக் இன் இந்தியா திட்டத்தில் நிறைய ஸ்கீம்ஸு, கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவில் வரி சலுகைகள் கொடுத்து, இடம் கொடுத்து, நம்மளோட ஆதாரங்கள், நீர் ஆதாரங்கள், காற்று மாசு எல்லாமே இங்கே நடத்திட்டுருக்கு. என்னென்னா, ஒரு கம்பெனி ஒரு ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு டெவலப் ஆகும்போது அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்களுக்கு நன்மைகள் பார்த்திங்கன்னா, அந்த ஏரியாவோட விலைவாசிகள், அதாவது இடத்தோட நிலத்தின் மதிப்பு அதிகமாகும், அவங்களுக்கு வருவாய் அதிகமாகும். அதே மாதிரி அங்கே இருக்க பொருளாதாரம் எல்லா மக்களுக்கு உயரும். அதையும் தாண்டி மைனஸ்னு பார்த்திங்கன்னா, அதிகப்படியாக அவங்களோட உயிருக்கு ஆபத்தான நிலை. நாளுக்கு நாள் எவ்வளோ வளர்ச்சிகள் ஆகிட்டுருக்கோ தொழிற்சாலைகள்னால இந்தியாவில், அதே மாதிரி நம்மளோட உயிருக்கும் ஆபத்து வந்துக்கிட்டே இருக்குது, ஆயுட்காலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது மக்கள் யாரும் அதை உணரவே இல்லை. காசு வருதா, இந்த இடத்துல ரேட்டு வருதா, கம்பெனி வருதா, நம்மளுக்கு நல்லா டெவலப் ஆகுதா, வீடு கட்டி விட்டால் வாடகை வருமா, நம்மளுக்கு விலைவாசி எல்லாம் இடத்தோட மதிப்பு ஏறினதுக்கப்புறம் நம்மளுக்கு வருமானம் அதிகப்படியாக வருமா, 4 பேர் அதிகம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி நம்மளுக்கு ஏற்படுற ஆபத்துக்கள் யாரும் உணர்றது இல்லை. என்ன ஆபத்துக்கள் அப்படி பார்த்திங்கன்னா, முதல்ல ஏற்படுறது காற்று மாசு. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த காற்று மாசை பற்றி ஒரு தொழிற்சாலையிலேருந்து வெளியில் வர அந்த விஷ காற்று, கார்பன் மோனாக்சைடு, அது மாதிரி விஷ கலந்த அந்த காற்று நமக்கு இயற்கையோட காற்றுல கலந்து நம்ம அதை சுவாசித்து நுரையீரல் தொற்று, அதிகப்படியாக சளி, கேன்சர் முதல் கொண்டு வருது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி அதிகப்படியான தொழிற்சாலைகள், பன்னாட்டு நிறுவனங்கள் எங்கேயுமே கிடையாது. அது ஒரு பக்கம் வளர்ச்சின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும், அதையும் தாண்டி இங்கே இருக்க மக்கள் படும் அவஸ்தைகள் என்ன, நாளுக்கு நாள் அவங்களோட ஆயுட்காலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது யாருக்கும் அவ்வளோவா தெரியல, வெளியில் தெரிய ஆரம்பிக்கல. என்ன சொல்கிறது, விரைவில் இந்த இடத்துல குறுகிய காலம்தான் வாழ்கிற மாதிரி ஆகிடும் மக்கள். என்னென்னா, ஆயுட்காலம் குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2005 2004க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, முந்தைய காலகட்டத்தில் பிறந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஆயுட்காலம் ஒரு 70-80 வயது வரையும் இருந்தாங்க. இப்போ இருக்க நடைமுறையில், இப்போ இருக்க சூழ்நிலையில் 2005 2010க்கு அப்புறம் அதிகப்படியான தொழிற்சாலைகள் சுற்று வட்டாரத்தில் அதிகமாகிடுச்சு. தமிழ்நாட்டிலேயே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான தொழிற்சாலைகள் உள்ள மாவட்டம். பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் என்ன பார்த்திங்கன்னா, கார் தொழிற்சாலைகள், டயர் தொழிற்சாலைகள், கண்ணாடி தொழிற்சாலைகள், இந்த மாதிரி லெதர் தொழிற்சாலை எக்கச்சக்கமாக ஆயிடுச்சுங்க. ஒரு டயர் கம்பெனி இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா, டயர் கம்பெனியிலேருந்து வெளியேறும் புகை நச்சு சுவாசிக்கும் போது சீக்கிரம் அவங்களுக்கு நுரையீரலில் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மாவட்டத்தில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா, 2010க்கு முந்தைய நாட்களில் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சதவீதம் 5லிருந்து 10% தான் இருந்தாங்க. அந்த சதவீத மக்களுக்கு தான் கேன்சர் தொற்று ரொம்ப ரேராக வரும். ஊரில் ஒருத்தருக்கு, அதாவது ஏரியாவில் ஒருத்தருக்கு, 1000 பேரில் ஒருத்தருக்கு, அந்த மாதிரி அந்த நிலைமை மாறி 1000 பேர் 100க்கு 5 பேர், 4 பேர், 3 பேர் இருந்த காலம் மாறி இப்போது 100க்கு 25 பேருக்கு கேன்சர் வரக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. சிறிய குழந்தைகள், சிறிய இளம் வயதினருக்கு நுரையீரல் தொற்று, கேன்சர்ஸ் அதிகப்படியாக வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில், அதுவும் பர்டிகுலராக சுங்காசத்திரம், ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் 3 மிகப்பெரிய டயர் தொழிற்சாலைகள் இருக்குது. ஒரு டயர் தொழிற்சாலையிலேருந்து வர விஷ காற்றுல பறந்து எவ்வளோ கெடுக்குது தெரியுங்களா? 3 டயர் தொழிற்சாலை இருக்குது. யாருக்காவது தெரியுமா? ஒரு இடத்துலையே ஒரு டயர் தொழிற்சாலை இருந்தாலே அதிகப்படியான நச்சு வாயு வெளில வரும். அந்த டயரில் அந்த கெமிக்கல் கலந்து அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு நல்லா தெரியும்.
அந்த மாதிரி இருக்கும்போது 3 டயர் தொழிற்சாலைகள் 15லேருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் 3 டயர் தொழிற்சாலைகள், மிகப்பெரிய டயர் தொழிற்சாலைகள், ஜேகே டயர், அப்போலோ டயர், சிஎட் டயர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் 3 கம்பெனியும் இருக்குது. அடுத்து கண்ணாடி கம்பெனி, செயின்ட் கோபென், அசாய் கிளாஸஸ், இந்த மாதிரி கண்ணாடி கம்பெனி. இந்த கண்ணாடி கம்பெனியிலேருந்து, கண்ணாடி தொழிற்சாலையிலேருந்து வெளியேறும் நச்சு, அந்த ஃபர்னஸ்லேருந்து வெளியில் வர நச்சு, அதுவும் வந்து லிவர் கேன்சர்ஸ் அதிகப்படியாக விட்டுது. அதுக்கப்புறம் பூமியில் நிலத்தடியில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிவெல்லாம் பூமி தொட்டியில் சேகரித்து நிலத்தடி நீர் மாசுபட்டுடுச்சு. பயங்கரமான பொல்யூஷன் இங்கே இருக்குது. இதை யாரும் தெரியல. இன்னும் 5 முதல் 10 வருடத்தில் எங்கள் இறப்பு விகிதம், இந்த மாவட்டத்தில் இறப்பு விகிதம் அதிகப்படியாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் 40 வயசு 50 வயசில் வரவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், 25 வயசு உள்ள நிறைய பசங்களுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது. கல் வருது, கிட்னியில் வந்து கட்டி வருது, கிட்னியில் டயாலிசிஸ் பண்ணுறாங்க, சுகர் வருது. இதெல்லாம் நிலத்தடி நீர் மாசு, காற்று மாசு அதிகப்படியாகிடுச்சு. அதுக்கடுத்து கார் தொழிற்சாலைகள், நிசான் ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபோர்டு இப்போ தான் மூடினாங்க. ஒரகடத்தில் நிசான் கம்பெனியும், ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் எருங்காட்டுக்கோட்டையில், இதெல்லாமே 15 கிலோமீட்டர் வித்தியாசத்துக்குள்ள, 15லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளவே 2 மிகப்பெரிய கார் தொழிற்சாலை. நிசானும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹூண்டாய். இவங்க ஹூண்டாய் ஏற்படுத்தின பாதிப்பே இன்னும் நிறைய இருக்குது, அது வெளியில் யாருக்கும் தெரியாது. அதுலேருந்து வெளியில் வர நச்சு புகை, நீர் மாசு எல்லாம் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க முதல்ல 2004 ஆரம்பித்த அந்த கம்பெனி, 98 ஆரம்பித்த அந்த கம்பெனி இப்போ வரையும் எவ்வளோ நீரை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நீரை வந்து மாசுபடுத்தியிருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு கார் தயாரிக்க 5 லட்சம் லிட்டர் நீர் தேவைப்படுகிறது. அப்படின்னா இந்த மாவட்டத்தில் நீர் தட்டுப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நீர் மேலாண்மை இங்கே கடைப்பிடிக்கவே இல்லை. நீர் ஒரு கார் கம்பெனியில், அதே போல் இங்கே 2 கார் கம்பெனி இருக்குது. அதையும் தாண்டி லைலாண்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி இங்கே தான் இருக்குது. டைம்லியர் பாரத் பென்ஸோட லாரி தயாரிக்கும், பெரிய ஹெவி வெஹிக்கல்ஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை இங்கே தான் இருக்குது. கொமாஸ் 2 அப்படின்ற அந்த ஹெவி வெஹிக்கல்ஸ், ஜேசிபி, அண்ட் தென் டிப்பர் லாரி, மைன்ஸில் யூஸ் பண்ணுற பெரிய பெரிய ட்ரக்கு எல்லாம் தயாரிக்கிற கம்பெனியும் அதுவும் இங்கே தான் இருக்குது. எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்குது. கொமாஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, யமகா 2 வீலர் கம்பெனி இங்கே தான் இருக்குது. ஏபிசி பேரிங்ஸு, எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இங்கே தான் இருக்குது. பத்தாத்துக்கு இங்கே சாம்சங்கோட தொழிற்சாலைகள், மோட்டரோலாவோட மொபைலோட கழிவுகள் அதெல்லாம் சுத்திகரிக்க பண்ணாத, ஒழுங்காக இது பண்ணாத எலக்ட்ரானிக் கழிவு இங்கே நிறைய நம்மளுக்கு தெரியாமல் பூமியில் புதைக்கப்படுது. இது எல்லாமே கதிர்வீச்சு விரைவில் 10 ஆண்டுலேருந்து வெளியே வர தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதிகப்படியாக இங்கே உயிரிழப்பு, புற்றுநோயால் பாதிக்கப்படுவார் அதிகப்படியாக இருப்பாங்க. இதை யாரும் கண்டுகொள்ள, வளர்ச்சியை மட்டுமே நம்ம முன்னோக்கி போகக்கூடாது. நம்மளுக்கு வரும் ஆபத்துக்களையும் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு பார்க்கணும். அந்த தடுப்பு நடவடிக்கை இங்கே எடுக்கவே இல்லை. தடுப்பு நடவடிக்கை இங்கே எடுக்கல. எந்த கம்பெனிலையும் சரியான ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன்ஸ், சரியான மாசு கட்டுப்பாடு வாரியம் அதில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதே கிடையாது. நான் ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் கரெக்டாக மெடிக்கல் கேம்ப் போட்டு எல்லா மாவட்ட வாரியாக, ஊராட்சி வாரியாக நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும் அதிகப்படியான பாதிப்பு இங்கே ஏற்பட்டு இருக்குது அப்படின்றது நிசப்தமான உண்மை. இதை எத்தனை பேருக்கு வந்து தெரியுன்றது தெரியல. அரசாங்கம் இதை கண்டுகொள்கிறதே இல்லை. வளர்ச்சி அவங்களுக்கான வருவாயை மட்டுமே பார்க்குதே தவிர இதுக்கப்புறம் வர ஆபத்துக்களை உணரவே இல்லை. இந்த சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெரிய எம்என்சி கம்பெனிஸ் வந்துடுச்சு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கணக்கெடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 முதல் 500 பெரிய நிறுவனங்கள் இருக்குது. இந்த 500 பெரிய நிறுவனங்கள் வெளியிடம் நச்சு புகை, நச்சு காற்று, நிலத்தடி நீர் மாசு, அடுத்து பார்த்திங்கன்னா நீர் மாசு எல்லாமே, ஒலி மாசு எல்லாமே இங்கே இருக்குது. நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூடிய சீக்கிரம் விரைவில் மக்கள் வந்து நோயினால் பாதிக்கப்படும் நிலை விரைவில் வரும். அதை எதிர்பார்த்து காத்திருக்கும். இந்த மாவட்டத்தில் அதிகப்படியான நோய் பாதிப்பு ஏற்படுறதுக்கு ஆபத்து இருக்குது. இது அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்குது. நீங்கள் அதை மக்களாகிய நீங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இந்த கம்பெனினால் ஏற்படுறோம் மாசுக்களை தடுக்க வேணும்னு அரசாங்கத்துக்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிங்க. உங்கள் ஏரியாவில் இருக்க மாசை, உங்கள் ஏரியாவில் படும் உங்கள் கம்பெனினால், உங்கள் ஏரியாவில் இருக்கிற கம்பெனினால் நீங்கள் படும் இன்னல்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.